இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட எந்த பொருட்களும் இன்றி சுமார் $1 பில்லியன் அமெரிக்க பணத்தை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் 4 முன்னணி தனியார் வங்கிகளின் முகாமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதியியல் குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இவர்களை கொழும்பு மேலதிக நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 20 வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு கோட்டை பகுதியில் இயங்கிய பணப்பரிமாற்ற நிலையம் ஒன்று முறையான ஆவணங்களின்றி பல வங்கி கணக்குகள் ஊடாக இந்த பாரிய தொகையை வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு உதவியதாக கூறப்படும் வங்கி முகாமையாளர்களுக்கு வாராந்தம் 30,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரையும், ஒரு சந்தர்ப்பத்தில் 10 லட்சம் ரூபாய் வரையும் லஞ்சம் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி அதிகாரிகள் பணியாற்றிய இடங்களிலேயே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இது வங்கி அதிகாரிகள் தொடர்புபட்ட மிகப்பெரிய நிதியியல் மோசடி சம்பவங்களில் ஒன்றாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.